உலகத் தமிழர்களுக்கு முதல் வணக்கம். தொடர்ந்து பல்வேறு விதமான சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு மிக ஒரு சுவாரஸ்யமான ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், இந்த புயல் காலங்களில் எப்படி இந்த புயலுக்கு பேர் வந்துச்சு, யார் இந்த பேர் வைக்கிறா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்காக. முன்னாடிலாம் ஒரு புயல் வந்துச்சு அப்படின்னா நம்பரை வச்சு தான் கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க உலக நாடுகள் அனைவருமே. 1ஆம் நம்பர் புயல் வந்துச்சு, கடையை கடந்துச்சு, சேதம் உருவாக்கிச்சு, இப்படிலாம் இருந்துச்சு. சில இடங்களில் தவறாக ஒரு வழிநடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகுச்சு. சில பேர் மத்தியில் ஒரு கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அந்த வகையில் முதலாக ஆஸ்திரேலியாவை நாட்டை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு பிடிக்காத ஒரு அரசியல் தலைவருடைய பேரை ஒரு புயலுக்கு வச்சிட்டாரு. அப்போ என்ன ஆகும், அந்த புயல் வந்துச்சு, கரையை கடந்துச்சு, மக்கள் மத்தியில் அதிகமான பாதிப்புகளை உருவாக்குச்சு. பாதிப்புகளை உருவாக்குன உடனே அந்த அரசியல் தலைவர் மேலேயும் அந்த மக்களுக்கு கோபம் உருவாகுச்சு. அடுத்த தேர்தலில் அந்த அரசியல் தலைவரை தோற்கடிச்சாங்க. அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு புயலுக்கு ஒரு பேர் வைக்கிறதுனால இவ்வளோ பெரிய பாதிப்புகள் இருக்குது அப்படி சொல்லிட்டு சில பேர் விஞ்ஞானிகள் என்ன பண்ணிட்டாங்க, இல்லை இதெல்லாம் சரிபட்டு வராது, அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய மனைவி பேரை அந்த புயலுக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மனைவி மேலே எவ்வளோ கோபம் அப்படின்றது தெரியலை. அப்படி பேரை வச்சதுனால அந்த அரசியல்வாதியுடைய புயல் தாக்கத்தை விட அந்த மனைவி மேலே பேர் வச்ச புயல் அதிகமான தாக்குதலை உருவாச்சு. இதனால் குடும்பத்திலையும் பல்வேறு சண்டைகள். இதை பார்த்துக்கிட்டு இருந்த உலக வானிலை மையம் என்ன பண்ணாங்க, இது சரிபட்டு வராது, இவங்க தன்னுடைய பிடிக்காத ஒரு பேர்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க, இதை ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல ஒரு பேராக வைக்கணும் அப்படின்ட்டு அந்தந்த ஏரியாக்களில் இருக்கிற நாடுகள், ஒரு முக்கியமான ஒரு 8 நாடுகள்கிட்ட நீங்கள் ஒரு 8 பேர் கொடுங்க, 64 பேர் ஆயிரும். அதுபடி ஒவ்வொரு புயலுக்கும் ஒவ்வொரு பேராக வச்சுக்கிட்டே வந்தாங்க, ஒரு ரொட்டேஷனாக வச்சுக்கிட்டே வந்தாங்க. இதே மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு புயல், கஜா புயலாக இருந்தாலும் பரவாயில்ல, வர்தா புயல், நாடா புயல், இப்படி நல்ல ஒரு பாதிப்புகளை அதிகமான பாதிப்புகளை உருவாக்குச்சு. அந்தந்த பேர்களை யார் வச்சாங்கன்னு பார்த்தோம்னா, நாடா புயலை ஓமன் வச்சுச்சு, வர்தா புயலை பாகிஸ்தான் வச்சாங்க, கஜா புயலை ஸ்ரீலங்கா வச்சாங்க. இப்படி தாங்க பேர்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ ஒரு நிவர் புயல் போச்சு பார்த்தீங்களா, இந்த பேரை யார் வச்சா அப்படின்னு பார்த்தோம்னா ஈரான் நாடு இந்த நிவர் புயலை வச்சுச்சு. முன்னாடிலாம் 8 நாடுகள் சேர்ந்து 8 பேர்களை கொடுத்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 13 நாடுகள் சேர்ந்து 13 பேர்களை கொடுத்தாங்க. இது மாதிரி தான் இனிமேல் வருங்காலத்துங்களில் வர்ற புயல்களுக்கு இந்த அட்டவணையில் இருக்கிற மாதிரி இருக்கிற புயல்களை ஒவ்வொரு இதாக வச்சுக்கிட்டே வருவாங்க. இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, இந்த 13 நாடுகளுக்கும் வரிசையாக என்னென்ன புயல் வருதோ அந்த ரொட்டேஷன் பண்ணி லிஸ்ட் படி வச்சுக்கிட்டு தான் போயிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் பல வீடியோகளை உங்களுக்காக கொடுக்க இருக்கும். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் இணைவு வரை உங்களிடமிருந்து நான் விடைபெறுவது நான் மகேஸ்வரன். நன்றி, வணக்கம்.